दीनमा करुणानिधे कर्मग्रह ग्रहीतांग मामुत्रा भवर्णभार श्रीमद्भागवत योगम प्रत्यक्ष कृष्णया वशी स्वीकृतोषि मया नाथ मुख्यत्वं भवसागरे मनोरथ मतियोयं सर्वदा सभस्वया निर्विकर्ण कर्तव्य दासोकं तपते सब कर्तुरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे वरमौक्तिकं करदले वेणुकरे कङ्कणम् सर्वांगे हरिचन्दनं सर्वसुललितं कण्डेश मुक्तावली गोपश्री परिवेशितो विद्यते गोपालचूडामणि अच्युतवसुधरुणि काराग्र विपुलतल्प प्रसूनालुप्तं वस्तुप्रसुते वेणुनादलहरि निर्वाण निर्व्याकुलं प्रशस्रक्त निबद्ध निवि विलसत् गोपी सहस्रव्रतं कर्तन् भक्तन् दाभवर्गम् अखिलोदारं तुषारा कृष्णं नारायणं वन्दे कृष्णं वन्दे प्रजप्रियं कृष्णन् द्वैपायनं वन्दे कृष्णं वन्दे प्रदासुतं सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे दापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः श्रीमद्भागवतं नाम पुराणं लोकविशुद्धं शृणुयात् श्रद्धया युक्तो मम सन्तोषकारणं श्लोकहर्तं श्लोकबाधं वा नित्यं भागवतोद्भवं पठते शृणुयात् चक्षुगो सहस्रबलं लभेत् मम सर्वेषु सर्वेषु श्रीमद्भागवत परं शृण्वन्ति नरा भक्त्या मम प्रीतेत सुव्रता वस्त्रालंकरणैः पुष्पधूप दीप दीपोहारकैः बहिर्कृति श्री अहं दैश सदस्य तत्पजिर्यता मुगरूप प्रबोधन्या सर्वशास्त्र विचारत वेद कथा प्रकाशेन मेध ज्ञानं विनाशय हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण प्रभु जी. हरे कृष्ण माताजी. தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சர்வ சாஸ்திரங்களில் சம்பாஷணை நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்ப சூத கோஸ்வாமி அவர்கள் சாதுக்களோடு நைமிசாரண்யத்தில் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம முதல் கேள்வி, அந்த முதல் கேள்விக்கும் பார்த்தோம். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, பிரதானமாக கேட்ட கேள்விகள் உப கேள்விகள், சப்ளிமெண்டரி கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது மனித சமுதாயத்தினருக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள், அதற்கான பதிலை சூத கோஸ்வாமி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது அந்த பகவானினுடைய ஒரு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவை பும்சாம் பரோதர்மா யதோ பக்தி ரதோக்ஷஜே, அதை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா. பகவானுடைய பக்தி, தர்மம், தர்ம புரோச்சிதோ கைத்தவோ அத்திர பரமோ, அந்த தர்மம் என்பது என்ன, பாகவத தர்மம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டிருந்தோம். பகவானுக்கு, அதாவது பரம்பொருளுக்கு எந்த விதமான எதிர்பலனும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒரு தொண்டு அப்படிங்கிற விஷயமாக அவர் ஆரம்பித்துக் கொண்டிருந்தார் இல்லையா. அப்படி நம்ம பார்க்கும்போது ஆச்சாரியார்கள் என்ன கூறுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன விருப்பம். நம்ம அன்னைக்கு நமக்கு நேரம் கிடைக்கல, அதனால நம்ம அதை பத்தி படிக்க முடியல. சோ தர்மம், பாகவதம், உண்மையான அந்த சமய கோட்பாடுகள், பாகவத தர்மம் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுல ஆச்சாரியார்கள் கூறிய கருத்துகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, சவை பும்சாம் பரோ தர்மம் யதோ பக்தி ரதோக்ஷஜே, எந்த விதமான காரணமும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படிங்கிறது நம்ம கடைசியாக அந்த ஸ்லோகத்துல புரிந்து கொண்டோம். இது நிறைய இடங்களில் இதை பத்தி நம்ம கேட்கிறோம் இல்லையா. பக்தி அப்படிங்கும்போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், காரணமற்ற அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு பக்தி ஆனது காரணம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆச்சாரியர்கள் ரொம்ப பிரமாதமான ஒரு விளக்கம் இதற்காக கொடுத்திருக்கு. அகைத்துகி அப்ரதீகதா, அகைத்துகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பக்தி என்பது கருணை, அதாவது காரணமற்ற ஒரு பக்தி அப்படிங்கிறது. எப்படி அப்படின்னா, இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னா, பகவானினுடைய கருணை, அந்த பகவானினுடைய கருணை என்பது பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பக்தர்களுடைய கருணையின் மூலமாகத்தான் ஒருவனுக்கு பக்தி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க டைரக்டா போயிட்டு
எனக்கு எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன், ஞான யோகி நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பக்தி என்பது கிடைக்காது. இந்த ஸ்லோகத்தை நல்லா உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பக்தி காரணமற்ற பக்தியாக இருக்க வேண்டும் இல்லையா? இப்போ பொதுவாக பௌதீக வாழ்க்கையில வந்து நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய செயல்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நிறைய செயல்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாச்சும் ரிசல்ட் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க அவங்க. அந்த ரிசல்ட் அது மேல அங்க இருப்பார், அந்த ரிசல்ட் வருதான்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த பக்தியை பொறுத்த வரைக்கும் அந்த பக்தி டிவோஷன் அப்படிங்கிறது காஸ்ட்லெஸ். அது எப்படி அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த பக்தி ஒருவனுக்கு வருவதே ஒரு பக்தனின் மூலமாகத்தான் வருகிறது. சோ அந்த பக்தனுக்கான கருணை, அந்த பகவானினுடைய கருணை மூலமாக அந்த பக்தி அவனுக்கு கிடைக்கின்றது. சோ ஒரு சாது சங்கமம், ஒரு பக்தரோடு ஒரு சங்கமம் ஏற்படும் பொழுதுதான் அந்த பக்தி கிடைக்கிறது. பக்தியினுடைய அங்கத்தில், பக்தி அப்படிங்கிறது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இல்ல. பக்தி நீங்க சும்மா உட்காந்துட்டு ஏதாச்சும் பண்ணுனா பக்தி கிடையாது. பக்தியோடைய ஒரு அங்கம் நம்ம பார்க்கோம் இல்லையா, ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாது சங்கா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பக்தி, அது ஒரு அங்கம். அதனால அந்த அங்கம் பக்தியில ஒரு அங்கம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு எந்த விதமான காரணமும் தேவை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கருணையின் மூலமாகத்தான் உங்களுக்கு பக்தி கிடைக்குது. அதனாலதான் சொல்றாங்க, முதல்ல உங்களுக்கு ஆசை இருக்கணும், முதல்ல நீங்க ஒரு முயற்சி பண்ணணும், இதை நான் பண்ணணும், அந்த ஸ்ரத்தா இருந்துட்டு அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து ஒரு சாது சங்கா கிடைக்கும் பொழுது அது பக்தியினுடைய ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. அந்த பக்தியினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கும்போது அது காரணமற்ற பக்தி. எந்த விதமான எதிர்பார்ப்பு இது கிடைக்கணும், இந்த பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒண்ணுமே கிடையாத ஒரு பக்தி. இப்ப நம்ம எல்லாம் வந்து ஏதோ ஒரு பலனுக்காக செய்யறோம் அப்படின்னா தட் இஸ் ஆல் நாட் அட் ஆல் பக்தி. அதெல்லாம் பக்தியே கிடையாது. ஏதோ ஒரு செயலுக்காக நீங்க வந்துட்டு யூ ஆர் புட்டிங் அன் அப்ளிகேஷன், பகவான் கிட்ட போய் ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, அவர் அதை கொடுக்குறாரு, தட் இஸ் நாட் அட் ஆல் பக்தி. அதை நம்ம ரொம்ப கிளீனா தெரிஞ்சுக்கணும். சோ ஒரு அங்கம், பக்தியினுடைய ஒரு அங்கம் என்றால் அந்த கருணை. அது எந்த ஒரு கருணை என்றால் பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பக்தர்கள். சோ அப்ப அந்த பக்தர்கள் பக்தியினுடைய ஒரு கருணை என்றால் கருணையும் பக்தியும் பிரிக்க முடியாதது. பக்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது என்ன அப்படின்னா ஸ்வயம்புவாக, ஸ்வயம்பு அப்படின்னா தானாக தோன்ற வேண்டும். அந்த ஒரு இச்சை, ஒரு ஆசை உங்களுக்கு வந்து தானாக தோன்ற வேண்டும். இப்ப நிறைய பேரு ஏதாச்சும் ஒரு ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த பக்திக்குள்ளேயே வருவாங்க. அவங்கள பத்தி எல்லாம் நம்ம இந்த பக்திங்கிற இப்ப பேசுற டெபினிஷன் அவங்களுக்கு எல்லாம் அது வரவே வராது. நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவராசி, அதாவது இந்த மனித ஜீவராசி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய முக்கியமான லட்சியம் என்னன்னா அந்த பிறப்பு இறப்பை தடுக்க வேண்டும். அதுதான் ஃபண்டமெண்டலா எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்றால் அந்த விஷயம்தான். அந்த விஷயத்தை நீங்கள் நிறுத்துவதற்காக அந்த பக்தி உங்களுக்கு தோன்ற வேண்டும். மற்றது எல்லாமே, நான் கோயிலுக்கு போறேன், காவடி எடுக்கிறேன், நெருப்புல நடக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னா தட் இஸ் ஆல் நாட் அட் ஆல் பக்தி. நம்ம பேசுற பக்திங்கிறது பரோ தர்மா, அல்டிமேட், எட்டர்னல், நிரந்தரமானது. அது எப்படி வெளிப்படும் என்றால் ஸ்வயம்புவாக, இட் ஹாஸ் டு செல்ஃப் ஜெனரேட். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னா அது அந்த கருணையின் மூலமாகத்தான் கிடைக்கும். அந்த கருணை அப்படிங்கிறது பகவான் ஒரு கருணையை கொடுத்து, அந்த கருணையை ஒரு பக்தனுக்கு கொடுத்து, அதாவது அவருக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பக்தனுக்கு கொடுத்து அவரோடு சங்கமிக்கும் பொழுது நமக்கு தோன்றுவதினால் அது காரணமற்றது. சவை பும்சாம் பரோ தர்மா அப்படின்னா அது காரணமற்றது, எந்த விதமான கலப்படமும் அற்றது. அப்ரதிகதா, அப்ரதிகதா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பக்தி உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அதை எந்த ஒரு செயலினாலும் அதை உடைத்தெறிய முடியாது. இப்ப உடைத்தெறிய முடியாது அப்படின்னா நீங்க டெம்பரரியா ஏதோ ஒரு ஒரு பலனுக்காக நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது சடனா ஒரு ஃபெயில்யூர்ல போயிடுச்சு அப்படின்னா கடவுள் நம்பிக்கையை கம்ப்ளீட்டா மறந்துடும். கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, பக்தி என்பது வேறு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லா கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் அ பக்தி, யூ ஆர் ரெஸ்பெக்டிங், அவ்வளவுதான். உண்மையான பக்தியை பத்தி நம்ம இந்த இடத்துல பேசுறோம். சாதுக்களுக்கு வந்து அவர் அறிவுறுத்த எது நன்மை பயக்கக்கூடியது, அந்த கேள்விக்காக நீங்க போங்க. எது நன்மையை பயக்கக்கூடியது?
நிறைய காசு, பணம், நல்ல அழகான மனைவி, எக்கச்சக்க செல்வம் சேர்றது ஒரு ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா சமுதாயத்திற்கு? இல்ல. நன்மை பயக்கக்கூடியது என்றால் அந்த சுழற்சியை மீட்டெடுத்து அந்த பிறப்பு இறப்பை தடுப்பதுதான் உண்மையான நன்மை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிறவியில நீங்க பண்ணக்கூடிய பலன் மூலமாக உங்களுக்கு சுபிக்ஷம் வரலாம், செல்வம் கிடைக்கலாம். ஆனால் அடுத்த பிறவி என்பது எப்படிங்கிறதே தெரியவே தெரியாது. அவர்கள் கேட்ட கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். பலன் தரக்கூடியது அப்படின்னா அதுதான் அப்ரதீகதா, அதுதான் அந்த பக்தி. எந்த காரணத்தினாலும் அதை உடைத்தெறிய முடியாது. சோ அடிப்படை தத்துவம் என்றால் என்னது? எந்த விதமான கலப்படமும் அற்ற தூய்மையான அன்பு பகவானின் மீது செலுத்துவது. அகைத்துகி அப்ரதீகதா அப்படின்னா அது எப்படி தோன்றுகிறது? ஓகே பிரபு, நீங்க சொன்னது எல்லாமே புரியுது எங்களுக்கு. ஒரு கருணைங்கிறீங்க, அதுல வந்து காரணம் இல்லைங்கிறீங்க. பகவானுக்கு கருணை இருந்தால்தான் எனக்கு பக்தியே அவர் மீது வரும் அப்படிங்கிறீங்க. எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பனா அது எனக்கு எப்படி வரும்? எனக்கு அந்த பக்தி எனக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப நான் இத்தனை நாளா பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் பக்தி கிடையாதா? நான் உட்காந்து கிளாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் உட்காந்து சாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் 4 நியமங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, எப்படி அப்படிங்கும் போது இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கும்போது கபில தேவர் தேவகுதிக்கு வந்து கொடுக்கிறார். தேவகுதி வந்து அந்த அந்த ஸ்கந்தம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. கர்தம முனி ரொம்ப உயர்ந்த நிலையை அடைந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க. இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் என்னுடைய கணவனாக இருந்து கூட நான் ஆன்மீகத்துல ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு பகவான் மகனாக கபில தேவராக தோன்றும் பொழுது அவங்க 2 பேருடைய சம்பாஷணம் ஆல்ரெடி அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதுல அற்புதமாக அவர்கள் கூறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கபில தேவர் தன்னுடைய தாய்க்கு என்ன கூறுகிறார் என்றால், மத் குண ஸ்ருதி மாத்திரேன மயி சர்வ குஹஷயா அப்படின்னா, அந்த கலப்படமற்ற பக்தி தொண்டு ஒருவனுக்கு சுயமாக நம்ம சொன்னோம் இல்லையா, அகைத்துகி அப்ரதீகதா, சுயமாக வரணும். அந்த பக்திங்கிறது வரணும் அப்படின்னா அது எப்பொழுது ஒருவனுக்கு கிடைக்கும் என்றால், பகவானுடைய புனித நாமத்தை கேட்பதில், அந்த தன்மையை, அந்த குணங்களை புரிந்து கொள்வதில் ஒரு ஆர்வம் ஒருவனுக்கு ஏற்படும் பொழுது மட்டும்தான் அந்த பக்தி அவனுக்கு வரும், அந்த கருணை அவனுக்கு கிடைக்கும். சோ அந்த பகவான் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, பகவான் பரமாத்மாவாக ஒவ்வொரு இதயத்திலும் வீற்றிருக்கிறார். கரெக்டா? சோ அவருக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க, என்ன ஆசைப்படலை அப்படிங்கிற விஷயம் அவருக்கு, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் கபிலதேவர் அந்த மாதிரி கூறுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல். காரணம், அவர் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். நிர்குணவாதி என்றால் என்ன? 3 குணங்களை சிருஷ்டி செய்தவர் அவராகத்தான் இருந்தாலும், எல்லா குணங்களுக்கும் காரணகர்த்தாவாக அவர் இருந்தாலும் அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். இந்த பௌதீக ஆசைகள், பௌதீக குணங்களினால் கலப்படமற்றவர், கலங்கமடையாதவர். அவரிடம் கவர்ச்சி எவனுக்கு ஏற்படுகிறதோ அவன்தான் தூய்மையான பக்தன். பியோர் டிவோட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், எனக்கு இந்த ஆசையா இருக்கு, அந்த ஆசையா இருக்கு அப்படின்னு எக்கச்சக்க ஆசைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறவன்லாம் டிவோட்டியே கிடையாது, பக்தனே கிடையாது. பிராக்டிஸ்னர்ஸ், அவ்வளவுதான், பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்கள். பியோர் டிவோட்டி. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் பியோர் டிவோட்டி? தூய்மையான பக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அற்புதமான விளக்கம் அவர் தரார், கபிலதேவர் தருகிறார். எந்த விதமான கலங்கமும் மற்ற, கலப்படமும் மற்ற, முக்குணங்களுடைய அந்த பகவானின் லீலைகளை பற்றி, பகவானினுடைய நாமத்தை கேட்பதில், ஜபிப்பதில் எவனுக்கு ஈடுபாடு ஏற்படுகிறதோ அதுதான். நம்ம தியானம் பண்றோம் அப்படிங்கிறதால நம்மளுக்கு வந்து பகவான் மீது ஒரு கவர்ச்சி ஏற்பட்டிருக்கு, ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு உண்மையான தூய்மையான பக்தன் அப்படின்னா அவன் எப்பொழுதுமே ஆன்மீகமயமானவன். அவனுக்கு வந்து அந்த பகவானினுடைய கருணை அவனுக்கு கிடைக்கும் போது அவனுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த பகவானை பற்றி அத்தனையுமே தெரிய ஆரம்பிக்கிறது. எப்படி ஒரு கங்கை நதி அது ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அது அந்த கடலை நோக்கி ஓடுகிறதோ, தட் மீன்ஸ் த டெஸ்டினேஷன் இட் நோஸ். எங்க போனாலும் கடைசியா அந்த கடல்ல போய் கலக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்தன் அப்படிங்கிறவன் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்ட செயலாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பகவானை பற்றியே. சோ இதை பத்தி விளக்கும் பொழுது பிரபுபாதர் ரொம்ப அழகா எழுதுறார். இது எல்லாமே வந்து ஒரு ஹை லெவல் திங்கிங்ல வந்துட்டு ஆச்சாரியர்கள் கொடுக்குறாங்க. ஆனால் பிரபுபாதர் எழுதும்போது 2 வகையான பக்தர்களை பற்றி அவர் எழுதுகிறார், சாதாரணமா எழுதும்போது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பரோ தர்மா, அதை பத்தி கூட நம்ம படிக்க போறோம். அந்த பரோ தர்மம் அப்படிங்கிறது அந்த வர்ணாசிரம தர்மம், பரோ தர்மம், அதை பத்தி எல்லாம் பல்வேறு விளக்கங்கள் பல்வேறு இடங்களில் ஆச்சாரியர்கள் தருகிறார்கள். அதுல 2 வகையான மார்க்கங்கள்,
அதை பற்றி பிரபுபாதர் கூடும்போது பிரவர்த்தி மார்கா நிவர்த்தி மார்கா அப்படிங்கிறார். பிரவர்த்தி மார்கா அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சாதாரணமா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், என்னுடைய இந்திரியங்கள் சுகமா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதற்காக ஏதேனும் வழிமுறைகளில் ஏதேனும் மார்க்கங்களில் நீங்கள் பயிற்சியை செய்யும் போது அது பிரவர்த்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்கம் என்றால் நிவர்த்தி அடைய வேண்டும். எதிலிருந்து நிவர்த்தி அடைய வேண்டும்? இந்த பௌதிக களங்கங்களில் இருந்து. துறவு இந்த சென்ஸ் நாட்டு காவி போட்ட சன்னியாசி நான் சொல்ல வரல. இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து ஒரு முழுமையான ஒரு துறவு ஒருவருக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நிவர்த்தி. காரணம் என்ன அப்படின்னா அந்த சந்தோஷம் அடையக்கூடிய மார்க்கம், பிரவர்த்தி மார்க்கம் என்பது இட் இஸ் அன் இன்ஃபீரியர் குவாலிட்டி, ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பகவானுக்காக பல்வேறு தியாகங்களை செய்பவன். யூ ஆர் சாக்ரிஃபைசிங் யுவர் செல்ஃப். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா பல்வேறு வகையான தியாகங்கள் நம்ம எப்படிலாம் செய்யணும் அப்படின்னு. பகவத்கீதையில அற்புதமான விளக்கங்கள் தரப்படுகின்றன. அதுல சந்தேகம் வந்து கூட இப்ப அர்ஜுனன் வந்து பகவான்கிட்ட கேட்கிறான், இதெல்லாம் இல்லாமல்லாம் ஒரு சில பேர் பண்றாங்களே, அவங்க எல்லாம் எந்த குணத்துல இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது அனைத்தையும் பகவானுக்காக தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகம் என்றால் முக்கியமான ஒரு விஷயம். அந்த தியாகம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்திரிய சுகத்திற்காக நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டியது. நம்ம வந்து ஒரு சந்தேகத்துல கேட்கலாம், நிறைய தியாகங்கள், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்களே, அழகு குத்திக்கிறாங்களே, நெருப்புல நடக்கிறாங்களே, என்னென்னமோ பண்றாங்களே, 48 நாள் விரதம் இருக்காங்களே, சாப்பிடாம வெறுங்காலில் நடக்கிறாங்களே அப்படின்னா இதெல்லாமே அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கணும், இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து நான் துறவு அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா? யாராச்சும் ஒருத்தரை போய் கேளுங்க பார்க்கலாம், எதுக்காக நீங்க இந்த பக்தி பண்றீங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து பெரிய அட்மிஷன் கிடைக்கணும், அதுல கிடைக்கணும், இதுல கிடைக்கணும், பௌதீக சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் தான் சொல்வார்களே தவிர உண்மையான ஆன்மீகத்தை அவர்கள் அந்த நிவர்த்தி எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு அந்த துறவு ஏற்பட வேண்டும், எனக்கு இந்த பௌதீக பந்தங்களில் இருந்து விடுதலை ஏற்பட வேண்டும், பற்றற்ற நிலைக்கு நான் மாற வேண்டும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உண்மையான ஆன்மீக வாழ்க்கை, உண்மையான ஒரு ஆன்மீக ஒரு ஜீவராசிகள் அப்படிங்கும் போது இட் இஸ் அ பியூர் ரைட். அது அந்த பகவானினுடைய அந்த ஆத்மா ஒரு அங்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது கான்ஸ்டிடியூஷனலி அது எப்பொழுதுமே தூய்மையானது. பிரம்மபூத நிலை. பிரம்மபூத நிலை என்றால் என்னது? எப்பொழுதுமே ஆனந்தம், எப்பொழுதுமே துறவு, எப்பொழுதுமே சச்சித் ஆனந்தா இல்ல, எப்பொழுதுமே எனக்கு அந்த ஞானம் இருக்கின்றது. ஆனால் இந்த பௌதீக வாழ்க்கை, இந்த பௌதீக வாழ்க்கையில நம்ம அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது என்றால் தற்காலிகமானது, துன்பம் நிறைந்தது, மாயா, அதாவது ஒரு கனவில் இருப்பது போன்ற அப்படின்னு பல்வேறு விளக்கங்கள் நம்ம தரலாம். சோ இதுல எதுலையுமே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடையவே கிடையாது. அதனாலதான் அவரு இந்த சவை பும்சாம் பரோ தர்மத்தை பத்தி பேசும்போது அது எப்படிப்பட்ட பக்தியாக இருக்க வேண்டும் என்றால் காரணமற்ற, அந்த காரணமற்ற அப்படிங்கிற பக்தி யார் மூலமா நமக்கு கிடைக்குது, காரணமற்றன்னு ஏன் சொல்றாங்க, இதுதான் புரிதல் அதுல. சோ நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம இது பண்றது எல்லாமே வந்து காரணமற்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதற்கான உண்மையான புரிதல் ஆச்சாரியர்கள் கூறக்கூடிய காரணமற்றன்னு நாம சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ இந்த பக்தி எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக பகவானினுடைய கருணை, அந்த சாது சங்கமத்தினுடைய ஒரு கருணை. அந்த கருணை காரணமற்றது. அதை நம்ம கரெக்டா பிடிச்சுக்கிட்டு என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அந்த பக்தியில அதுல நம்ம முன்னேற வேண்டும். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படி நாம் செய்ய வேண்டும், எப்படி நமக்கு இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னு கபிலதேவர் சொன்ன மாதிரியே இங்க சூத கோஸ்வாமி இன்னும் அற்புதமாக விளக்கங்களை தருகிறார். வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜானயதி ஆசு வைராகியம் ஞானம் சயத் அகைத்துகம். சோ இந்த ஸ்லோகம் 1.2.7 இந்த ஸ்லோகம் நான் அனுப்பியிருக்கேன். நீங்க வந்து யாராச்சும் படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். हरे कृष्णा प्रभु, दंडवत प्रणाम। वासुदेवे भगवती भक्ति योग प्रयोजितः जनयताशु वैराग्यम ज्ञानं च यत् अहेतुकम्। हरे कृष्णा। वासुदेवे भगवती योग प्रयोजितः जनयति आशु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। हरे कृष्ण। वासुदेव भगवती वासुदेव भगवती भक्ति योग प्रयोजितः जनयति आशु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। हरे कृष्ण प्रभु। वासुदेव भगवती भक्ति योग प्रयोजितः जनयताशु वैराग्यं ज्ञानं च यत् अहैतुकम्। हरे कृष्ण। हरे प्रभु। वासुदेव भगवती भक्ति योग प्रयोजितः जनयति
आसु वैराग्यं ज्ञानसयत्सुहं हरे कृष्ण हरे कृष्ण சொல்றேன் பிரபு. वासुदेव भगवती भक्ति योगः प्रयोजितः जनयति आसु वैराग्यं ज्ञानं च यत् अहैदुहं हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகத்துல முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அவர் வந்து பல்வேறு ஸ்லோகங்கள், பல்வேறு பின்னாடி வரப்போற ஸ்லோகங்கள்ல ரொம்ப விரிவான விளக்கங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதுல அவர் வந்து ரொம்ப முக்கியமான என்ன விஷயங்கள் அவர் சொல்றாரு அப்படின்னா, அந்த பகவானுக்கு, வாசுதேவனுக்கு, பகவதி பகவான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அவர் தான் பரம்பொருள், அவருக்கு நீ சேவகம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி சேவகம் செய்யும் பொழுது அவனுக்கு ஞானம் கிடைக்கிறது. என்ன ஞானம் கிடைக்கிறது? இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கான ஞானம் அவனுக்கு கிடைக்கின்றது. சோ அவருக்கு நீங்க சேவகம் செய்வதன் மூலமாகத்தான் அந்த கருணை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சவை பும்சாம் பரோ தர்மம், அந்த கருணை ஒருவருக்கு கிடைக்க வேண்டும். அந்த கருணையில என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? காரணமற்ற அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்தி நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது பௌதிக வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள். அது எப்படி கிடைக்கும்? கபிலதேவர் என்ன சொல்றாரு? அந்த பகவானுடைய புகழ், பகவானுடைய லீலைகளை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. இங்க என்ன சொல்றாரு? அந்த மாதிரி லீலைகள் எவன் ஒருவனுக்கு தெரிய துவங்குகிறதோ அப்பொழுது அவன் அந்த பகவானுக்கு சேவகத்தை செய்ய துவங்க போகிறான். நீங்க டைரக்டா போய் யாருக்குமே சேவகம் பண்ண முடியாது இல்ல, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்களால சொல்ல முடியும். அவங்களுடைய பெருமைகள் உங்களுக்கு தெரியும் போது, அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் பொழுது, ஒரு கவர்ச்சி ஏற்படும் பொழுதுதான் அவர்களுக்கு நாம் போய் சேவகம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். நம்ம குடும்பத்திலேயே நம்ம பார்க்கும்பொழுது ஒரு கடமையாக, இல்லைன்னா ஒரு பாசத்தின் மூலமாக, ஒரு அன்பின் மூலமாக நாம் கடமையை ஆற்றுகிறோம். தெருல போற ஒருத்தனுக்கு நம்மளால பண்ண முடியுமா? கம்பேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒருத்தர் மேல ஒரு பாவம் ஏற்பட்டு செய்யற தொண்டுங்கிறது வேற. பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது ஒருவருக்கு நாம் மனப்பூர்வமாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேவகம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அந்த சேவகம் செய்ய துவங்கும். நமக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை வரும். அதனால்தான் இந்த வாசுதேவ பகவதி, அப்படிப்பட்ட பகவானுக்கு எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கான ஞானத்தை பெறுகிறான். இத பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எப்படி? அது யாரெல்லாம் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும்? காரணம் என்னன்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகா இஸ் அனைவருக்கும். வாசுதேவ பகவதி அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் டிவோட்டிஸ், ரைட்? எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் பரம்பொருள் அப்படிங்கிறாரு. அந்த பரம்பொருளுக்கு தூய்மையான பக்தி செய்ய வேண்டும். அப்ப பரம்பொருள் அப்படின்னா ஒருத்தர் தான். அப்ப அந்த பரம்பொருளுக்கு அனைவருமே சேவகம் செய்ய வேண்டும். அப்ப அந்த அனைவருமே அப்படின்னா அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவரும். அந்த அனைவர் யார்? அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம். தர்மஸ்வனுஷ்டிதா பும்ஷாம் விஸ்வக்ஷேன கதாசுய ந உத்பதயதே யதி ரதிம் ஸ்ரமயே வஹை கேவலம். யாராவது படிக்கிறதா படிக்கலாம் ஸ்லோகம். தர்மஸ்வனிஷ்டிக பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயக நோத்பாதயேத் யதி ரதிம் ஸ்ரமயே வஹை கேவலம். धर्मस्वनुष्ठितपुंसां विस्रक्षेण कदाचुयः नोत्पादयेत् यतिरतिं श्रम एव हि केवलम्. हरे कृष्ण. धर्मस्वनुष्ठितपुंसां विस्रक्षेण कदाचुयः नोत्पादयेत् यतिरतिं श्रम एव हि केवलम्. थैंक यू प्रभुजी. हरे कृष्ण. धर्म स्वनुष्ठितः पुंसां विश्वक्सेन कदाचुयः नोत्पादयेत् यतिरतिं श्रम एव हि केवलम्. हरे कृष्ण. हरे कृष्ण. धर्मस्वनुष्ठित पुंसां विश्वक्सेने कदाचुयः नोत्पादयेत् यतिरतिं श्रम एव हि केवलम्. हरे कृष्ण. ஓகே. தர்ம ஸ்வானுஸ்திசா. தர்மா, அதாவது தர்மம் என்றால் என்ன? ஒவ்வொரு ஸ்வனுஸ்திதகா பும்ஷம் விஸ்வக்ஷேன கதாசுயா. இங்க என்ன ஆக்சுவலா சொல்ல போறாங்க அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட கடமைகள். அந்த விதிக்கப்பட்ட கடமைகள் பகவானை புரிந்து கொள்வதற்காக செயல்படுத்தப்படவில்லை என்றால் ஸ்ரம ஏவகே கேவலம். அவ்வளவு முயற்சி நீங்க எடுக்கிறது எல்லாமே வீணான ஒரு முயற்சி. இங்க ரொம்ப நல்ல அற்புதமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வர்ணாசிரம தர்மத்தை பத்தி அவர் சூத்த கோஸ்வாமி கூறுகிறார்.
இந்த சமுதாயத்தில் இருப்பவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதகா. அந்த பக்தியை அந்த வாசுதேவனுக்கு பிரயோஜிக்க வேண்டும். யாரெல்லாம் பண்ணணும்? இந்த சமுதாயத்தில் உள்ள பிரிவுகள், வர்ணாசிரம்னால நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த பிரிவுகளில் இருப்பவர்கள் எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயங்கள் அந்த பகவானை திருப்திப்படுத்த வேண்டும். அப்படின்னா பரோதர்மம் என்றால் என்ன? தர்மம் என்றால் வர்ணாசிரம தர்மத்துல தர்மம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த தர்மத்திற்கு பல்வேறு விளக்கங்கள் தரப்படுகின்றன. அவை அனைத்துமே பரோதர்மமாக பார்க்கப்படுவதில்லை. ஏன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஸ்லோகத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையே பிரபு, வர்ணாசிரமம் சொல்லியாச்சு, அந்த வர்ணத்துக்கு உள்ள தர்மத்தை தானே அவங்க பண்றாங்க, தட் இஸ் த பரோதர்மம் இல்லையா? பரோதர்மம் என்றால் என்ன? பரோதர்மம்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். பரோதர்மம்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பகவானுக்கு ஹரே கிருஷ்ணா, பகவானுக்கு திருப்தி அளிக்கும்படியான அந்த காரியம். சரி, அதை எப்படி சொல்லுவீங்க? தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவானுடைய கட்டளைகளை நம்ம அவர் என்னன்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் ஃபாலோ பண்றதுதான் பரோ தர்மம். தட் இஸ் தி ஹையஸ்ட் தர்மா. கரெக்ட் கரெக்ட். ஆல்மோஸ்ட் நீங்க ரெண்டு பேருமே, அதாவது சுப்ரீம் லா பகவான் சொன்னது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? தமிழ் சொல்லி சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதாஜி என்ன சொன்னாங்கன்னா, அதுதான் மிக உயர்ந்த தர்மம் இல்லையா? நீங்க அந்த பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கும்போது தட் இஸ் த ஹையஸ்ட் டியூட்டி. அந்த ஹையஸ்ட் டியூட்டி எப்படி பண்ண போறது அப்படின்னா, பகவானால் விதிக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றுவதன் மூலமாக. அதுதான் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, இதுதான் என்னுடைய மிகச்சிறந்த கொள்கை, இதுதான் மிக உயர்ந்த கொள்கை. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையை நடத்தும் போது நிறைய கொள்கைகள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சமயத்துல இருக்கிறவங்கள போய் கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் மை தர்மா அப்படிம்பாங்க. அஹிம்சை, நான் வயலன்ஸ், மிருகவதை செய்யாமல் இருப்பது, காருண்யம் இல்லையா? மிருக காருண்யம். இந்த ப்ளூ கிராஸ் அப்படின்னு ஒரு சொசைட்டி இருக்கு இந்தியால. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாய், பூனை, எலி, கரடி, அந்த மாதிரி எல்லா விலங்குகளுக்கும் நாங்க பாதுகாப்பா இருப்போம், அவங்களுக்கு நாங்க துன்பம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களுடைய தர்மம் தான் ரொம்ப பெரிய தர்மமாக இருக்கும். இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் நாய்களை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறதுக்காக நிறைய தீர்ப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு அதை பத்தி யாருமே கேரே பண்றது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ப்ளூ கிராஸ்ல இருக்கிறவங்களுடைய ஒரு தர்மம். அதனாலதான் பகவான் இங்க இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வர்ணாசிரமத்துல இருக்கக்கூடிய தர்மம் cannot be considered as a பரோ தர்மா. தட் இஸ் நாட் த ஹையஸ்ட் டியூட்டி. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சுப்ரீம், அந்த பகவான் சொல்லக்கூடிய லா, நான் செய்யக்கூடிய பெரிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பரோ தர்மா அப்படின்னா திஸ் இஸ் த பர்மனன்ட் தர்மா. இதுதான் கடைசி வரைக்கும் உங்களோட நிச்சயமாக இருக்கக்கூடியது, தொடர்ந்து இருக்கக்கூடியது, நிரந்தரமாக இருக்கக்கூடியது சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்தை தான் நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? தர்ம ஸ்வனுஷ்டிதகா பும்சம் விஸ்வக்ஷேன கதாசுயா. இதுல பகவான், அதாவது இந்த 4 ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய தர்மமானது அந்த பகவானை திருப்திப்படுத்தாததற்காக ஏதேனும் செயலில் அந்த தர்மம் இருந்தது என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாதது. காரணம், ஸ்ருதியில என்ன சொல்றாங்க, அதாவது சாஸ்திரங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? இந்த வர்ணாசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கர்மன பித்ருலோகே, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே, அந்த வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அவர்களை பித்ருலோகத்திற்கு அழைத்து செல்வது. பித்ருலோகம்னா என்னது? பித்ருலோகம் என்றால் அந்த உயர்ந்த ஸ்வர்க்கத்தை அடைவதற்கு முன்பு நீங்கள் தங்கக்கூடிய ஒரு இடம். இட் இஸ் a டிரான்சிட் ஹப். வெளிநாட்டுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும்னு பிளேன்ல ஏறி உட்காந்தீங்கன்னா, துபாய் வில் பி a டிரான்சிட், இல்லைன்னா அபுதாபி வில் பி a டிரான்சிட், தோஹா வில் பி a டிரான்சிட். அந்த மாதிரி ஒரு டிரான்சிட் ஹப்னு சொல்றோம் இல்லையா? சிங்கப்பூர் இஸ் a டிரான்சிட் ஹப். அந்த மாதிரி அந்த பித்துர்லோகா, கர்மனா பித்துர்லோகே, இவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அந்த உயர்கோள்களை நோக்கி செல்வதற்காக அவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் கர்மத்தை எதிர்பார்த்து பித்ருலோகம் செல்வதற்கான கர்மத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அதாவது பௌதிக வாழ்க்கையில தான் இருப்பாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணணும், லைஃபை நல்லா சாப்பிடணும், நல்ல சுகம் தரணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. மரணத்துக்கு பிறகும் நான் ஸ்வர்கலோகத்திற்கு செல்ல வேண்டும், அதற்கான செயல்களில் மீனிங் எல்லாமே தே டூ அ பயஸ் ஆக்டிவிட்டிஸ். கரெக்டா கோயிலுக்கு போவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, எல்லாத்துலயுமே என்னது? தெர் இஸ் நோ சவை, தெர் இஸ் நோ பும்சாம், எல்லாமே ஃபார் அ செல்ஃப் இன்ட்ரெஸ்டட். காரணம் என்ன அப்படின்னா, அந்த உண்மையான அந்த ஆத்மா, பகவானின் அங்கமான ஆத்மா என்னது அப்படின்னா,
அந்த பௌதீக கட்டுண்ட நிலையிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கான ஒரு உண்மையான குறிக்கோள். அந்த குறிக்கோள் அவர்களிடம் இல்லாத வரையில் அந்த மனித சமுதாயத்திற்கு ஏற்ற நன்மை அவர்களுக்கு கிடைக்காது. சோ இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம இதுவரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இதற்கான பதிலை அவர் எப்படிலாம் கொடுத்தாரு, ஆச்சாரியர்கள் எப்படிலாம் விளக்கம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், உலக சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை பத்தி அவரை கேட்ட கேள்விகளுக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவது. அந்த பக்தி தொண்டு எப்படி ஆற்ற வேண்டும் என்றால், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம செய்யணும். சைட்ல மற்றதெல்லாம நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க வர்ணாசிரம தர்மத்தை பேஸ் பண்ணி. அதெல்லாமே இட் இஸ் நாட் அ பரோ தர்மம். ஸோ நம்மளுடைய பரோ தர்மம் அப்படிங்கும்போது அந்த பகவானால் கூறப்பட்ட கருத்துகள், நம்மளுக்குன்னு ஒரு தர்மத்தை நம்ம நிலைநிறுத்தாமல் பகவான் கூறிய தர்மத்தை என்ன கஷ்டம் வந்தாலும் ஒருவன் பின்பற்றும் பொழுது அதுதான் அவனுக்கு நன்மை பயக்கும். அந்த நன்மை அப்படிங்கிறது என்னது? பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நாம் நம்மை மீட்டு கொள்வது. அதுல நம்ம எங்கேயாச்சும் கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணிட்டோம், சின்னதா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 100% கேரண்டீட் we will come back. மீண்டும் நமக்கு இன்னொரு வாழ்க்கை தரப்படுகிறது. அர்ஜுனன் கேட்கிறான் இல்லையா கேள்வி, நீண்ட பயிற்சி செய்த யோகி வீழும்போது, வீழ்ச்சி அடையும் போது, குறைந்த காலமே பயிற்சி செய்த யோகி வீழ்ச்சி அடையும் போது அவர்கள் நிலை என்னவாகும் பகவான் கிருஷ்ணரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லையா பகவத்கீதையில. அதற்கு என்ன பகவான் சொல்றாரு? மீண்டும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். எதற்கு? இந்த பக்தியை பயிற்சி செய்வதற்கு, சாதுக்களோடு மீண்டும் இணைவதற்கு, நல்ல வைஷ்ணவ குடும்பத்தில் பிறப்பதற்கு. He gives only an opportunity to get birth. உங்களுக்கு திரும்ப பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குறாரு. அவர் சொல்லல அந்த ஜென்மத்துல நான் உன்னை மேல கூட்டின்னு போயிடுறேன்டா, என்னுடைய நித்திய லோகத்தை கூட்டின்னு போறேன்னு அவர் சொல்லவே இல்லை. அப்படி வரும்பொழுது யூ ஹாவ் டு கண்டினியூ அகைன் இந்த பக்தியை நீங்கள் இந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் மற்ற தன்னலமற்ற காரணமற்ற பக்தியை நீங்கள் செய்ய வேண்டும். சோ இதுதான் இந்த முதல் கேள்விக்கான ஒரு பதில் நம்ம பார்க்கிறோம். அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எல்லா வேதங்களினுடைய சாராம்சம் இது. அகைன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்தியை பற்றி பேசக்கூடிய முதல் 2 கேள்விகளுமே இட் இஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர். யாருக்கு பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த 3வது கேள்வியாக போகும். அந்த பகவான் கிருஷ்ணரை பற்றிய பிறப்பு, அவருடைய செயல்கள், அவருடைய லீலைகளை பற்றி எல்லாம் எங்களுக்கு கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதோட கனெக்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் இந்த சாதுக்கள் கேட்ட கேள்வி இட் இஸ் இன்டர்லிங்க்டு. அதனால நம்ம நிறைய வர்சஸ் நான் உங்களுக்கு கோட் பண்ணல. இந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம அதெல்லாமே கோட் பண்ண போறோம். என்ன அவரு பேசினாரு, சூத கோஸ்வாமி என்னெல்லாம் பேசினாரு, மற்ற ஆச்சாரியர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க இதை பத்தி அப்படிங்கும்போது இட் இஸ் இன்டர்லிங்க்டு. 1 and 2 கொஸ்டின் இஸ் இன்டர்லிங்க்டு. அதனால பர்டிகுலர் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு, பர்டிகுலர் ஆன்சர் இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ரெண்டுமே லிங்க்டு டு ஈச் அதர். எசன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ்னாலே பை டிஃபால்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த பகவானை பற்றி புரிந்து கொள்வதுதான் ஒரு சாராம்சம் இல்லையா? அந்த புரிந்து கொண்ட பகவான் அப்படிங்கும் போதே அதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய இலக்கு, அல்டிமேட் பெனிஃபிட் அந்த சமுதாயத்திற்கு. அதனால ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் இஸ் இன்டர்லிங்க். த செகண்ட் கொஸ்டின் வாட் தே ஆர் ஆஸ்கிங், இந்த கேள்வி எங்க கேட்டாங்க? முதல் ஸ்கந்தத்துல கேட்கிறாங்க. அதாவது முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துல அவங்க கேட்ட கேள்வி. அதற்கு அடுத்த சாப்டர்ல நம்ம முதலியே சொன்ன மாதிரி எல்லா கேள்விகளும் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டன. ஒன்னொன்னா அவர் பதில் சொல்லிட்டு வர்றாரு. சோ அவர்கள் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? பூரினி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகஷஹ அத்தகஷாதோ அத்ரயத் சாரம் சமுத்ரத்ய மானிஷய ப்ரூஹி பத்ராய பூதானாம் ஏனாத்மா சுப்ரசீததி. யாராவது படிக்க விரும்புறீங்களா? இல்ல நம்ம கண்டினியூ பண்ண படிக்கிறது? ஒரு 2-3 பேர் படிக்க போறோம். பூரிணி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகசஹ அதஹ சாத அத்ரயத் சாரம் சமுத்ருத்ய மனிஷய ப்ரூஹி பத்ராய பூதானாம் ஏன தர்மா சுப்ரசீததி. ஹரே கிருஷ்ணா. பூரிணி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகசஹ அதசாதோ அத்ரயத்சாரம் சமுத்ருத்ய மனிஷயா ப்ரூஹி பத்ராய பூதானாம் ஏனாத்மா சுப்ரசீததி. ஓகே, தேங்க்யூ மதி. பூரிணி பூரி கர்மாணி. பூரிணி மீன்ஸ் எண்ணற்ற
பூரி, அதாவது வித்தியாசமாக விதவிதமாக எண்ணற்ற விதவிதமான கர்மாணி செயல்கள் எங்க கூறப்பட்டிருக்கிறது? வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அதனால எந்த வேதத்தை நாங்க புரிஞ்சுக்கிறது? காரணம் என்ன அப்படின்னா, இது போன்ற பல்வேறு தொகுப்புகளை படிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு நிறைய வருஷங்கள் ஆகும். அதனால எது கரெக்டா படிச்சு எதை நாங்க புரிந்து கொள்ள முடியும், எது இந்த மக்களுக்கு, இந்த ஜீவராசிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதன் மூலமாக எங்களுடைய இதயம் தூய்மை அடைகிறது. இந்த இதயம் தூய்மை அடைகிறது அப்படின்னாலே யூ ஆர் டென் டு பிகம் அ பியூர் டிவோட்டி. ஒரு உண்மையான, ஒரு தூய்மையான பக்தனாக மாறுவதற்கான எல்லா விதமான அம்சங்களும் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஸோ அதனாலதான் இந்த சாதுக்கள் கேட்கும்போது இந்த மாதிரி எண்ணற்ற பல்வேறு தொகுப்புகள் பல்வேறு விதவிதமாக இருக்கின்றனவே, செயல்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதனால எதை நாங்கள் பின்பற்ற வேண்டும், முக்கியமானது எங்களுக்கு என்னது, இதன் மூலமாக அல்டிமேட் கோல், ஹையஸ்ட் கோல், அந்த பகவானுடைய ஒரு பலன். குறிப்பாக இந்த கலியுகத்துல வந்துட்டு நிறைய நம்ம பண்றோம், ப்ரூஹினி ஸ்ரோத்தவ்யானி, நிறைய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு விதமாக நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? அதனால எது செய்தால், என்னென்னமோ செயல் பண்ண கூட எந்த ஒரு செயல் உங்களுக்கு அந்த புத்திசாலித்தனத்தை, அந்த ஆத்மாவிற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. ஸோ நம்ம செயல்கள் அப்படிங்கும்போது புத்திசாலித்தனமான செயல்களாக இருக்கணும். அவங்க இந்த மாதிரி நிறைய புராணங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது எதற்காக இப்படி கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதத்தை வியாசதேவர் தொகுத்து வழங்கியிருக்காரு. எதற்காக அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர், குறிப்பிட்ட நிலையில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்லோகத்துக்கு மேல இருக்கு. ராமாயணம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ராமாயணம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 24,000 ஸ்லோகங்கள். அது இல்லாம நிறைய புராணங்கள் இருக்கின்றன, நிறைய வேதங்கள், 4 வேதங்களை எடுத்தாலே 25,000 பிளஸ் ஸ்லோகாஸ். அக்னி புராணம் எடுத்துக்கிறீங்களா, 16,000 ஸ்லோகங்கள். பத்ம புராணம் எடுத்துக்கிறீங்களா, கிட்டத்தட்ட 15,000 ஸ்லோகங்கள். கருட புராணம் நிறைய பேர் படிப்பாங்க. கருட புராணம், மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர்களுடைய நிர்கதி என்ன ஆக போகுது, அந்த ஆத்மா எங்க போய் சேர போகுது, அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 25,000. அந்த மாதிரி பார்க்கும்போது கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு 7,00,000 8,00,000 ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றுலையும். ஸ்கந்த புராணம் பார்த்தீங்கன்னா 81,000. இது இல்லாமல் சிவபுராணம், அந்த முருகனுக்காக கார்த்திக புராணம், பார்வதி புராணம் அப்படின்னு நிறைய புராணங்கள், நிறைய விஷயங்கள். இது எல்லாமே எதற்காக? எல்லாமே அந்த ஒரு நிரந்தரமற்ற ஒரு சந்தோஷத்தை அந்த பௌதீக வாழ்க்கையில் தருவதற்கான புராணங்கள், விளக்கங்கள். காரணம் என்ன அப்படின்னா, வியாசதேவர் தொகுத்து வழங்கியதற்கு காரணம் அட்லீஸ்ட் தே கெட் சம் அட்ராக்ஷன். அந்த பரம்பொருள் மீது என்னைக்காச்சும் எப்பயாச்சும் எந்த ஜென்மத்திலேயாச்சும் எந்த பிறவியிலேயாச்சும் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக. அதனாலதான் இங்கு இந்த நைமிசாரண்யத்தில் உள்ள சாதுக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி நிறைய இருக்கின்றதே. இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுக்கு எதை படிச்சா அவங்களுக்கு உண்மையாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வர்ணாசிரம தர்மத்துல இருப்பவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம். இந்த வர்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ப்ராப்ளம். சூத்ரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு விதமான விஷயம், பிராமணர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு சிலமான விஷயம். அதனால எது சாராம்சம், எது சிறந்தது என்கிற விஷயத்தை நீங்கள் கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல கேட்கப்படுகின்றன. அதற்கு கேட்கும்போது சூத கோஸ்வாமி பதில் அளிப்பதற்கு முன்பு இந்த ஜீவராசிகள், இந்த மனித ஜீவராசிகள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. காமஷ்ய நேந்திரிய பிரீதீர் லாபோ ஜீவே தயாவதா ஜீவஷ்ய தத்துவ ஜிக்ஞாசா நா அர்த்தோ யஸ்சேக கர்மபி. காமஸ்ய அப்படின்னா ஆசைகள் நிறைந்த. எந்த மாதிரி ஆசைகள்? இந்திரிய சுகம். பிரீதா, அந்த இந்திரிய சுகம் அப்படிங்கிறது முழுமையான சந்தோஷத்தை தர வேண்டியது. அதனாலதான் இங்க எப்படி சொல்லப்படுகின்றன, காமஸ்ய நா இந்திரிய பிரீத்திர், அந்த இந்திரியங்களுக்கு சுகம் இல்லாத செயலில் எவன் ஒருவன் ஈடுபடுகிறானோ. வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்திரிய சுகமே கிடையாது.
நீங்க வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு, உங்களுடைய ஆத்மாவை பேணி காப்பதற்காக நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையில் என்ன பிரபு, இந்திரியத்தை நான் வந்து மெயின்டைனே பண்ணக்கூடாது அப்படின்னா நான் வாக்கிங் போக கூடாதா, நான் வந்து என் உடம்ப பாத்துக்க கூடாதா அப்படின்னா, உடம்ப நீங்க தாராளமா பாத்துக்கலாம். அந்த ஒரு சுகம் என்ன சுகம் என்றால் அந்த ஆத்மாவிற்கு அது சுகத்தை தரப்போகிறது. இங்கு கூறப்படக்கூடிய விஷயம் என்ன? இந்திரிய பிரீத்தி லாபோ, இந்திரிய சுகம் தரக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு இலக்காக இருக்கக்கூடாதே தவிர, நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் உங்களுடைய உடலை பராமரிக்கலாம். சோ அப்படிங்கிற ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய ஒரு வாழ்க்கையிலையுமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த இந்திரிய சுகம் என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த ஞானத்தை நாம் பெற வேண்டும் அப்படிங்கறத பத்தி யாருமே கவலைப்படுறதே கிடையாது. நேத்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க பார்த்தேன். கோயில்ல பார்த்த உடனே அவர் எங்ககிட்ட கேட்டாரு, நாங்க எங்க வீட்டுல வந்து நாங்க ரெகுலரா நிறைய பஜன்ஸ் எல்லாம் நாங்க பண்ணுவோம். நாங்க எங்களுக்கு வந்து பாகவதம் சப்தாகம் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு. எனக்கு தெரியும், அவங்களுடைய மூடு தெரியும். அவங்க பண்ணக்கூடிய பஜன்ஸ் எப்படின்னா, தேர் ஆல் மெட்டீரியலிஸ்ட், பௌதீகவாதிகள். ஏதாச்சும் ப்ரே பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரேயருக்காக அவங்க அப்பப்போ மீட் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பக்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்திங்கிற பேர்ல அவங்க இந்திரியத்துக்கு சுகம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நான் அப்போ சொன்னேன், நீங்க பாகவத சப்தாகம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் 7 நாள் பண்ணுவீங்க. 7 நாளுமே வந்து கவர்ச்சியான கதைகள், பகவானுடைய லீலைகள், அதுல கேட்கறதுல தவறு கிடையாது. அந்த கவர்ச்சியான கதைகள் எல்லாமே நீங்க கேட்பீங்க. கடைசி நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திருக்கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்ணுவாங்க. எந்த பகவானை பத்தி அவங்க பேசுறாங்களோ ஒரு திருக்கல்யாணம் ஒண்ணு பண்ணிட்டு முடிஞ்சு போயிடும். நீங்க ஏதாச்சும் கத்துப்பீங்களா அதுல இருந்து? ஒவ்வொரு நாளும் சப்தாகம் நடக்கும்பொழுது எண்ட் ஆஃப் தி டே டேக் ஹோம் அப்படிம்பாங்க இல்லையா, நீங்க என்ன எடுத்துட்டு போனீங்க, இன்னைக்கு கிளாஸ் நடந்துச்சு, இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா யாருக்கும் பதில் சொல்லவே தெரியாது. ஓ, அவர் ரொம்ப நல்லா பேசினாரு, ரொம்ப நகைச்சுவா பேசினாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாரு, அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க என்ன சொன்னாங்க, அதனால உங்களுடைய மனசுல என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு, என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, வாட் இஸ் த ரியலைசேஷன் யூ மேட். ஏன்னா உங்க சப்தாகத்துக்கு வர்றவங்க எல்லாருமே 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்க தான். அவங்க எல்லாருமே அந்த வாழ்க்கையின் இறுதி முடிவு என்ன தேவையோ அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சப்தாகம். அவங்க வந்து என்னையோ இல்லை என்னுடைய மனைவியோ அவங்க கூப்பிடுறதுக்கு விருப்பம் கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கெல்லாம் வந்து இஸ்கான் டிவோட்டிஸ், நாங்க வந்து பிலாசபி தான் பேசுவோம், நாங்க வந்து இந்த பௌதிக பற்றுதலில் இருந்து வெளியே வரணுங்கிற விஷயம் தான் நாங்க பேசுவோம். அதனால இந்த பாகவத சப்தாகம் அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க வீட்லயும் ஏதோ ஒரு பக்தி பண்ண மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதே நேரத்துல வாழ்க்கையும் அவங்க சந்தோஷமா அந்த பகவானுடைய ஒரு புண்ணிய கர்மா அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த பொதுமக்கள் அனைவருக்குமே இருக்கின்றதை தவிர, உண்மையாக அந்த இந்திரிய சுகமற்ற ஒரு வாழ்க்கை எப்படி அவர்கள் அமைத்துக் கொள்வது, அந்த பகவானை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதற்குதான் சூத்த கோஸ்வாமி பதில் சொல்லும்போது, எப்படிப்பட்ட நிலையில் அந்த பகவானை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து அவர் என்ன சொன்னார்? ஆக்சுவலா இந்திரிய சுகமற்ற காமஸ்ய இந்திரிய பிரீத்திர், அந்த இந்திரிய சுகமற்ற நிலையில் நீங்கள் ஒரு பக்தியை நீங்கள் பழக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த மாதிரி பகவானோடு, அந்த பகவானை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு அவருக்கு நீங்கள் எப்படி அந்த பரம்பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், த ரியலைசேஷன் இல்லையா, அந்த உணர்வு, அந்த பகவானுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் விளக்கம் தருகிறார். இதுவும் அற்புதமான ஸ்லோகம், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் தான். வதந்தி தத் தத்துவவித தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். இதுல வந்துட்டு அந்த பகவானை 3 நிலைகளில் எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்ள போகிறோம். கற்றறிந்த ஆன்மீகவாதிகள் அந்த பகவானை எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? இருமையற்ற, இந்த ஸ்லோகத்துக்கு ஆக்சுவலா நம்ம ஒரு மீனிங் எடுக்கணும் அப்படின்னா, கற்றறிந்த ஆன்மீகவாதிகள் அந்த பரம்பொருளை, இருமையற்ற பரம்பொருளை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால், பிரம்மனாக, பரமாத்மாவாக, பகவானாக புரிந்து கொள்கிறார்கள். சோ அந்த உயர்ந்த தத்துவம் ஞானம் அத்வயம், தத்துவம் ஞானம், இந்த 2 வார்த்தையை நம்ம பார்க்கலாம். தத்துவம் என்றால் என்னது நம்ம பார்த்தாச்சு. தத்துவம் என்றால் மிக உயர்ந்த ஒரு கொள்கை, ஹையஸ்ட் நாலேஜ் இல்லையா, ஹையஸ்ட் ட்ரூத், உண்மை. அந்த உண்மை என்ன அப்படின்னா அத்வய ஞானம். ஞானம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மாற்றப்படுகிறது. 3 வகையான ஞானங்கள். ஒருவன் பிரம்மனாக அந்த பகவானை புரிந்து கொள்வது அவனுடைய ஞானம்.
அந்த இடத்துல பிரம்மன் அப்படிங்கிறது ஒரு ஞானம். நான் வந்து பகவான பிரம்மனா புரிஞ்சுக்கிறேன். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ட்ரூத், உயர்ந்த தத்துவம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய ஞானம் அப்படிங்கிறது அவங்க பேசக்கூடியது. இது யாரு? அந்த ஞானி இல்லையா? அந்த ஞானி அவன் அந்த பிரம்மம் அப்படின்னு பார்க்கும்போது உருவமற்ற நிலையில் வேற எந்த விதமான விஷயங்கள் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே கிடையாது. ஜஸ்ட் அவனுக்கு ஒரு உணர்வு மட்டும் இருக்கின்றது, ஒரு கான்சியஸ்னஸ் மாத்திரம் அவங்ககிட்ட இருக்கு. பிரம்மம் அப்படிங்கிறது தட் இஸ் த ஹையஸ்ட் ட்ரூத் ஃபார் மீ அப்படிங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு இருக்கின்றது. அடுத்தது பரமாத்மா அப்படின்னு போகும்போது அந்த யோகிக்கு எப்படி இருக்கிறது என்றால், அவனுடைய ஞானம் எப்படி இருக்கிறது என்றால், பரமாத்மா இது ஒரு வகையான ஞானம் அவனுக்கு. என்னது அப்படின்னா, அந்த பரமாத்மா ஒரு சாட்சியாக, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஒரு சாட்சியாக, ஒரு விட்னஸா அவர் இருக்கார். அதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள அப்படின்னா, அந்த பரமாத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படின்னா, ஒரு சூரியனோ அல்லது ஒரு ஒளி கதிரோ, பிகாஸ் இட் இஸ் அ லைட், ரைட்? ஒரு டிரான்சென்டென்டல் நாலேஜ் உங்களுக்கு வருது அப்படின்னா, ஒரு இருளில் இருந்து நீங்க கொஞ்சம் வெளியே நீங்க வேற ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கும் போது தட் இஸ் அ லைட். உங்களுக்கு வந்து அது ஒரு ஒளியை தருகிறது அவரை புரிந்து கொள்ளும் பொழுது. ஆனால் அந்த ஒளிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பகவான், சூரியனோ அல்லது சூரியன், அந்த ஒளி தரக்கூடிய சூரியனோ, இரண்டுமே ஒண்ணுதான். பட் த ஃபார்ம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சூரியனை உங்களால பார்க்க முடியாது, ஆனா அந்த ஒளி வெளிச்சத்தை வந்து உங்களால உணர முடியும். ஒரு ஃபார்மா நீங்க பார்க்கணும் அப்படின்னா கூட அப்படியே பாத்தீங்கன்னா, ரோட்ல வந்து நின்று பாத்தீங்க அப்படின்னு ஒரு மாதிரி வெளிச்சம், எப்படி சொல்றது, ஒரு மஞ்சள் கலர்ல அப்படியே இருட்டு மேல ஒரு லைட் பாஸ் பண்ணா எப்படி இருக்குமா, ஸோ அந்த மாதிரி யூ ஆர் டெவலப்பிங் சம்திங், ஒரு ஃபார்ம் இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க. அது தப்பு கிடையாது. அது ரெண்டுத்துலயும் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமுமே கிடையாது. அவர்களுக்கு ஒரு உருவம், அந்த பிரம்மனை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த பரமாத்மா அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு உருவம் இல்ல. ஒரு டார்க் ரூம்ல ஒரு வெளிச்சம் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பார்டர் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஒயிட் கலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் அப்படிங்கும்போது அதுதான் ஒரு ஃபார்ம் மாதிரி அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. அதே பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் சூத கோஸ்வாமி தருகிறார். கேச்சித் ஸ்வதேக ஆந்தீர் ஹிருதய வாக்ஷே பிரதேசே மாத்திரம் புருஷம் வசந்தம். கேச்சித் ஸ்வதேகாந்திர ஸ்வதேக அந்த அப்படின்னா அந்த உருவம் எங்கிருக்கிறது என்றால் உங்களுடைய உடலுக்குள்ளேயே இருக்கின்றது. உங்க உடல்ல அது எங்க இருக்கின்றது? ஹிருதய அவகாஷே, உங்களுடைய இதயத்தின் அருகில் இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? பிரதாசே மாத்திரம், 8 அங்குலம் உயரத்தில். பிரதாசே மாத்திரம் புருஷம், புருஷம் என்றால் நமக்கு எல்லாமே தெரியும். வசந்தம் என்றால் அங்கு அவர் தங்கி இருக்கிறார். புருஷன் அப்படின்னா அந்த பரம்பொருள், அந்த பகவான் எங்க தங்கி இருக்காரு? உன்னுடைய உடலில், உன்னுடைய இதயத்தில் அவர் தங்கி இருக்கிறார். இந்த இடத்துல அப்படிப்பட்ட பகவானினுடைய ஒரு ரூபம் விளக்கப்படுகிறது. பிரம்மன்ல வந்து அந்த விளக்கம் கொடுக்கல. அந்த ஞானம் பெற்ற யோகிகள் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பிரம்மன், இட்ஸ் வாய்டு, வெற்றிடம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு புரிதல். ஆனால் இந்த பரமாத்மா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பரமாத்மாவினுடைய எந்த இடத்துல ஹி இஸ் ரிசைடிங், எந்த இடத்துல அவர் தங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்களுக்கு தெரிய வருகிறது. இதயத்தின் அருகில் இருக்கின்றார், 8 அங்குலம் உடையவர், சதுர்புஜ ரூபத்தோடு 4 கரங்களை உடையவர், அவர் கையில் சங்கு சக்கர கதா பத்மா, அந்த மாதிரி எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கக்கூடிய பரமாத்மா ஒவ்வொரு ஜீவராசிகளினுடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார். இன்னும் ஃபர்தரா அந்த ஸ்லோகத்துல என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, அவருடைய லெஃப்ட் ஹேண்ட்ல எப்படி இருக்கும், ரைட் ஹேண்ட்ல எப்படி இருக்கும், அந்த சக்கரம் எப்படி இருக்கும், பத்மம் எப்படி இருக்கும், சங்கு எப்படி இருக்கும், இது எல்லாமே அந்த ரூபத்துக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு ஜனார்தனா அப்படின்னு அவரை அழைக்கப்படுகிறது. சோ நம்ம பரமாத்மாவாக நம்முடைய இதயத்தில் வீற்றிருக்கக்கூடிய பகவானை எப்படி அழைக்கிறார்கள் அந்த யோகிகள் என்றால் ஜனார்தனா. இந்த ஜனார்தனன் யாருமே கிடையாது, சாக்ஷாத் பகவானினுடைய ஒரு விரிவங்கம் தான். நம்ம இது வந்து இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு வகையான விரிவங்கங்களை பற்றி அந்த டாபிக் நம்ம வரும்போது அதை பத்தி பேசலாம். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது
பகவானினுடைய எண்ணற்ற ரூபங்கள், 24 வகையான ரூபங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பேர் நம்ம பார்க்கும்போது புருஷோத்தமா, அச்சுதா, நரசிம்மா, திரிவிக்ரமா, ரிஷிகேஷா, கேதவா, மாதவா, அனிருதா, பிரத்யும்னா, அந்த மாதிரி இந்த 24 பெயர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த 24 பெயர்களுக்கும் அவர்கள் வைத்துள்ள ஆயுதங்கள், ஒவ்வொரு காம்பினேஷன்ல அவர் அந்த ஆயுதங்களை வைத்திருப்பார். அது ரொம்ப டீட்டெயில்டா அந்த ஸ்டடியில போகும்போது அந்த 24 விரிவங்கங்களுமே எந்தெந்த ஆயுதங்களை வைத்திருக்கின்றன. இப்ப கிருஷ்ணா அப்படின்னு வரும்போது இட் இஸ் நாட் அ 4-handed ஃபார்ம், ஹி வில் பி a 2-handed ஃபார்ம். அந்த 2-handed ஃபார்ம்ல அவர் என்ன வச்சிருப்பாரு? மதுசூதனன், வாமனன், பத்மநாபா அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த கைகளில் எது இருக்குன்னு சொல்லிட்டு அது அப்படியே மாறி 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 வரும். இவங்க எல்லாருமே இந்த 24 பேர், அதாவது இந்த 24 அம்சம் பகவானுடைய விரிவங்கங்கள் எல்லாருமே வெவ்வேறு விதமான வைகுந்த லோகங்களில் அவர்கள் தங்கி இருக்கிறார். அதாவது ஆன்மீக உலகங்களில் வைகுந்தம், பரவ்யோமா. பரவ்யோமா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவ்யோமா அப்படின்னா பகவானுடைய வைகுந்தா பிளானட்ஸ் உடைய பெயர். இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் பிளானட். வைகுந்த லோகம் அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்தில் ஒன்னே ஒண்ணு கிடையாது. பிரபுபாதர் எழுதும்போது எண்ணற்ற ஆன்மீக லோகங்கள், அந்த எண்ணற்ற ஆன்மீக லோகங்கள், அது சாரி வைகுந்த லோகங்கள், நாட் ஆன்மீக லோகம், எண்ணற்ற வைகுந்தா பிளானட்ஸ். அதுல என்ன அப்படின்னா அது எல்லாமே ஒரு காமன் ஃபேக்டர்ஸ், எல்லாமே நிரந்தரமானது, ஆன்மீகமயமானது. பகவான் கிருஷ்ணர் இல்லாட்டி அந்த 24 ஃபார்ம்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல எல்லாமே அங்கு இருக்கின்றது. இது எல்லாமே எப்படிப்பட்டது என்றால் பௌதீக கோள்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பது. சோ ஒரு மகா பிரளயம் அப்படிங்கும்போது அழிவு ஏற்படக்கூடியது பௌதீக உலகம் இருக்கு. புவர்லோகம் சொல்றேன், அந்த மாதிரி இந்த பூமிக்குத்தான் உங்களுக்கு அழிவு ஏற்படுமே தவிர இந்த ஆன்மீக லோகங்களுக்கு கிடையவே கிடையாது. பகவானினுடைய 75%, அதாவது 3/4 அப்படி போல, அந்த 75% ஆற்றல்கள், எனர்ஜி இஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, வைகுந்தா பிளானட்ஸ். அவரது 100% ஆற்றலில் 75% ஆற்றல் எங்கு காண்பிக்கப்படுகிறது என்றால் அவருடைய வைகுந்தா கோள்களில் தான் காண்பிக்கப்படுகிறது. இதுல இந்த ஜீவராசிகள் நித்தியமானவை, நிரந்தரமானவை, எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு இருக்க வேண்டியவை. என்னது? அங்கம், அந்த ஆத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா சொல்றோம் இல்லையா, அது. சோ இந்த ஞானம், இந்த பகவான் அப்படிங்கிற ஒரு ஞானம் கிடைப்பவன் தான் பக்தன். நம்ம அந்த 3 வகையான உணர்தலை பத்தி நாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? பகவான் இவ்வளவு லோகங்கள், இவ்வளவு வைகுந்த லோகங்கள், இவ்வளவு அம்சங்கள், இவ்வளவு விரிவங்கங்கள், சதுர்புஜ ரூபம், இவ்வளவு விதமான கைகளில் பல்வேறு வகையான ஆயுதங்களோடு தனித்தனியாக காட்சி அளிக்கிறார். அவன் பரமாத்மா ஜனார்தனனோட அந்த யோகியுடைய வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் பகவானை இந்த அளவுக்கு உணரக்கூடியவர்கள் அத்வைதம். அத்வயம் என்றால் என்னது? பகவான் சக்தி, சக்திமான் சொல்றோம் இல்லையா? இவர்கள் எல்லாமே புரிந்து கொள்வது அந்த சக்திமானை பற்றி தான் புரிந்து கொள்கிறார். சக்தியை மட்டும்தான் புரிந்து கொள்கிறார். அந்த சக்தியை தரக்கூடிய சக்திமானை பற்றி அவர்கள் புரிதல் கிடையாது. அவர் தனித்துவமானவர். அவருடைய செயல்களை இட்ஸ் வெரி யூனிக். அவ்வளவு எளிதாக யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த ஒரு ஞானத்தை பெறுபவன் அந்த பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம். பகவான் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய அம்சங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய சக்தி, அவருடைய புகழ், அவருடைய சௌந்தரியம், அவருடைய அழகு, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அனைத்தையும் துறக்கக்கூடிய அந்த வைராகியம், இந்த 6 அம்சங்கள் சேர்ந்ததுதானே பகவானினுடையது. இதுதான் அந்த பகவானை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம். பக்தி நிலையில் இருப்பவனுக்குத்தான் அது புரியும். சோ அதனாலதான் சூதகோசம் சொல்லும்போது 3 நிலைகளில் பகவானை உணர முடியும். அவர் வேதங்களில் புரிந்து கொள்ள வேண்டிய சாராம்சம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு, இவ்வளவுலாம் நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் இங்க வரும்பொழுது அந்த ஞானம், உண்மையான ஞானம் இருக்கக்கூடிய பகவானை தெரிந்து கொள்ளக்கூடியவன் பக்தன். பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம், பகவானாக எவன் ஒருவன் அவரை உணர்கின்றானோ, இதை எப்படி உணர்வது, பகவான் அப்படிங்கிறதை நான் எப்படி உணர்வது அப்படிங்கிறதையுமே அவர் விளக்க போறாரு. அது எப்படி விளக்க போறாரு அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அம்சங்கள், மனித சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய அம்சங்கள், வேதங்களுடைய சாராம்சங்கள் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒன்னோடு ஒன்று இன்டர்லிங்க்டு.
அது அந்த பகவானை புரிந்து கொள்வது, அந்த பகவானுக்கு தொண்டு செய்வது, பகவானுக்கு சேவகம் செய்வது, காரணமற்ற அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த பகவானை உணரக்கூடிய பக்தன், அதுதான் முக்கியமான ஒரு அம்சம். பகவானை நீங்க எப்படி வேணாலும் உணரலாம். ஆனால் நீங்கள் பகவானை உணரக்கூடியது பக்தி. பகவானை அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பரமாத்மாவாகவோ பிரம்மனாகவோ புரிந்து கொள்வது சாராம்சம் கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் கூற வரப்போகிறார். அதை பின்னாடி நம்ம பார்க்க போறோம். எப்படி இதை உணர்வது அப்படிங்கிறத பத்தி அவர் விளக்க தரப்போகிறார். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா we can wait.